ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா பலமுறை உன்னை தேடி வந்து உனக்கான நல்லது சொன்னேன், உனக்கான தைரியம் சொன்னேன், உனக்கு அன்பை கொடுத்தேன், ஆறுதலா பேசினேன். ஆனா நீ மறுபடியும் மறுபடியும் சிறியதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. மேலும் மேலும் தவறு செய்தால் தண்டனைகள் தான் கிடைக்கும் என்பதை அறிய மாட்டாயா? மனிதர்கள்லாம் ஆசையும் எதிர்பார்ப்பும் தப்பும் தவறும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாவற்றையும் சந்திக்க கூடியவர்கள் தான். ஆனா அதுக்கும் ஒரு அளவு இருக்கிறது அல்லவா? நான் எத்தனை முறை சொல்றேன், கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படாத, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாதன்னு. ஆனா நீ இப்படி தினமும் பயந்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டுமே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்புறம் என் வார்த்தைக்கு என்ன மதிப்பு என் செல்லமே? இப்போவாவது முழுவதுமாக நான் சொல்வதை கேட்டு உன் மனதை தைரியமான ஆளாக திடமான ஆளாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க போகுது. நீ நினைச்சதையெல்லாம் நான் உனக்கு நடத்தி தரப்போறேன். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் உனக்கான வெற்றி படிக்கட்டுகளாக நான் மாற்றியமைக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. முதல்ல முடிஞ்ச அளவுக்கு எப்போதும் அமைதியாய் பொறுமையாய் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆளாக மாறிவிடு. ஓ மனசுக்குள்ள அமைதி வர வர உன்னை சுற்றி இருக்கும் சூழல்களும் கூட அமைதியாக மாறிவிடும் என் செல்லமே. அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையும் கூட மிகவும் அமைதியாக சந்தோஷமானதாக மாறிவிடும். அதனாலதான் மாற்றங்களை முதல்ல உனக்குள்ள இருந்து ஆரம்பின்னு சொல்றேன். உன்னில் வரக்கூடிய மாற்றங்கள் என்பது உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் மனசிலும் மாற்றங்களை வரவழைக்கும். நான் இத்தனை முறை சொல்றேன்ல, ஒரே ஒரு முறை நீ முயற்சி செஞ்சு பாரு. அப்போதுதானே உன் வாழ்க்கை மாறுவதற்கான வாய்ப்பு ஆரம்பமாகும். நீ அமைதியா மாறிட்டாலே உன்னை சுத்தி இருக்கிற உன் வாழ்க்கையும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் மாறி விடுவார்கள். சிலருடைய மாற்றத்தாலும் சிலர் மனதினுள் வரக்கூடிய மாற்றங்களாலும் தான் என் அன்பு பிள்ளை உன்னுடைய வலியும் வேதனையும் மறைய போகுது. சீக்கிரமே அந்த நல்ல மாற்றம் உன் வாழ்வில் நடந்து நீயும் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. இப்போ நீ கவலையை விட்டுட்டு கண்ணீரை தொடச்சுக்கோ. உன்னை நேசிக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் தானே. உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கும்போது, நீ அழைத்தால் ஓடி வருவதற்கு நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய அழகான முகத்துக்கு சந்தோஷமும் சிரிப்பும் தான் இன்னும் அழகு சேர்க்கும். எப்போதும் சிரிப்போடு கூடிய சந்தோஷம் உன் மனதிலும் இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பமும் கவலைகளும் வேதனைகளும் எல்லாம் நான் அறிவேன் என் செல்லமே. அதற்கு தீர்வு வேண்டும் என்று தானே தேடிக்கொண்டிருக்கிறாய். என்னை நாடி வந்து சரணடைந்த உன்னை எந்த விஷயம் கவலைப்பட செய்தாலும் நான் பொறுக்க மாட்டேன். எல்லா கவலைகள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் இந்த வராகி அம்மா நான் உன்னை மீட்டெடுப்பேன்னு தைரியமாறு. நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க வேண்டாம் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன். நீ யார் என்கிறதையும் மீண்டும் எல்லாருக்கும் புரிய வைக்கப் போகிறேன். சின்ன சின்ன குழப்பங்கள் உன் மனசுக்குள்ள வந்தாலும் அனைத்திலிருந்தும் நான் உன்னை மீட்டு நீ போக வேண்டிய சரியான பாதையையும் உனக்கு காட்டுவேன். எல்லா வழிகளிலும் உனக்கு துணையாய் நானே வந்து நிற்க தயாராகி விட்ட பிறகு இனிமே நீ ஏன் கவலைப்படணும்? எப்போதும் எதற்கெடுத்தாலும் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு ஏன் இப்படி சோகமாகவே இருக்கிறாய்? நீ வருத்தப்படுற அளவுக்கோ கவலைப்படுற அளவுக்கோ இங்கு பெருசா எதுவும் நடந்துவிடவில்லை என் செல்லமே. உனக்கு தேவையில்லாததையும் உனக்கு சம்பந்தம் இல்லாததையும் உனக்கு சரி வராததையும் தான் நான் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி வைத்திருக்கிறேன். என்னையே நினைத்து கொண்டிரு. எல்லாமே உனக்கு சரியாகும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. அம்மா வராகி தாயே, வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் துரோகத்தையும் சந்திக்கிறேன்னு நீ வருந்தி புலம்புவதெல்லாம் எனக்கு புரிகிறது என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி செல்வதில்லை என்பது உண்மைதான். சில நாட்கள் ரொம்ப நம்பிக்கையா பக்தியா இருக்கும். சில நாட்கள் ரொம்ப கஷ்டமாகவும் சோதனையாகவும் பிரச்சனையாகவும் இருக்கின்றது தானே உன்னுடைய வருத்தமாக இருக்கிறது. மனிதர்களுடைய வாழ்க்கை என்பதே ஒரு மாற்றத்திற்கு உட்பட்ட விஷயம்தானே. இங்கு எதுவுமே நிலையானது இல்லை என்பதுதானே உலக தத்துவம். இதை நீ சரியா உணர்ந்து கொண்டாயே ஆனால் எந்த சூழ்நிலையும் உன்னால் நிம்மதியாக இருந்துவிட முடியும். வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துக்கமும் துயரமும் சந்தோஷமும் என மாறி மாறி வரத்தான் செய்யும். நீதான் எல்லா சூழ்நிலைகளிலும் கொஞ்சம் பொறுமையோடு அனுசரித்து கொண்டு அதனை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஆளாக மாறிவிட்டால் நிம்மதி தானாகவே உனக்கு கிடைத்துவிடும் என் செல்லமே. மாறிக்கொண்டே இருக்கும் இந்த மனித வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து நீ ஏன் அச்சப்பட வேண்டும்? எப்போதும் என் வராகி அம்மா என் கூட இருக்காங்க. அவங்க அருளால் இது எல்லாமே கடந்து போகும் என என்னை மட்டும் நீ நம்பினால் போதும். நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன்.
யாரு உன்னை அற்பமா தூசின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தூசியாவே இருந்துடு. ஒரு சாதாரண தூசி கண்ணில் பட்டா எவ்வளவு நேரம் கண்ணை உறுத்தி பாடாப்படுத்தி கண் கலங்க செய்யும். அதே போலதான் உன்னை தூசி என அற்பமாய் நினைத்தவர்கள் கண் முன்னாலேயே உன்னை அற்புதமாய் வாழ வைத்து அவர்கள் கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கும்படியும் பார்த்து பார்த்து வைத்தெரிச்சல் படும்படியும் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேனேன் செல்லமே. எத்தனை கைகள் எத்தனை பேர் சேர்ந்து வந்து உன்னை தள்ளி விட்டாலும் என் அன்பு குழந்தையான உன்னை இந்த தாய் நான் வந்து காப்பாத்துவேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு குழந்தை எப்படி தன் தாயை நம்பி நிம்மதியாக வாழுமோ அதே போல நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்பது நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாமேன் செல்லமே. உன் வாழ்க்கையில உனக்காக நான் இருக்கும்போது மற்றவர்களை எப்படி முடிவெடுக்க அனுமதிப்பேன்? யார் என்ன வேணும்னாலும் செய்யட்டும். ஆனால் உன் வாழ்க்கைக்கான இறுதி முடிவை எடுப்பது இந்த வராகியம்மா நானாகத்தான் இருப்பேன் என்பதை புரிந்து கொள். நன்மையோ தீமையோ எல்லாரும் அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கு உரித்தான விஷயங்களை தான் அனுபவிக்கிறார்கள். நீயும் அப்படிதான் உன் வாழ்க்கையில செஞ்ச நல்லது கெட்டதுக்கான விஷயங்களை எல்லாம் பார்க்கிறாய். இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ அத்தனையும் எதிர்கொள்ளத்தானே வேண்டும். எவ்வளவுதான் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நீ மனதை மாற்றிக்கொண்டு கவலையை மறக்க நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் கஷ்டங்களும் துயரங்களும் தான் ஞாபகம் வருகிறதா? கவலை கொள்ளாதே. உன்னை சுத்தி நீ ஒரு வேலையே போட்டுக்கிட்டாலும் கூட நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் நீ தனிமையில் ஆறுதல்களுக்காக தோல்சாய ஏங்குவது எனக்கு தெரியும். இந்த வராகி அம்மா உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா? உனக்கான மருந்தாக இந்த காலத்தையே நான் மாத்த போறேன். உன் காயத்திற்கு உனக்கு வலியையும் வேதனைகளையும் கொடுத்த அந்த காயத்திற்கு மருந்தாக காலத்தை உனக்கானதாக மாற்றுவேன். எல்லாம் மாறும். நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் இப்போது அளவில்லாமல் உன்னிடமே வந்து சேரும். நீ படுற கஷ்டத்தை எல்லாம் என்னிடம் சொல்லி கண்ணீர் வடித்தாய்தானே? இதோ உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் தர்றேன். நீ எல்லாவற்றையும் சமாளித்து வெளிவருவதற்கான உனக்கான விஷயங்களையும் நான் உன் வாழ்வில் உணர்த்துவேன் என் செல்லமே. இப்போ உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்துபவர்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்டயே வந்து மன்னிப்பு கேட்கும்படியும் உன்னை தாங்கி தாங்கி பிடிக்கும்படியும் உன்னிடம் ஏங்கி நிற்கும்படியும் நான் செய்வேன். நீ இப்போது தாங்கிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கும் துன்பங்கள் எல்லாமே உன் கர்ம வினையை ஒன்றுமில்லாமல் கரைத்துவிடும். உன் பாவ மூட்டைகளும் கரைந்து போய் நீயும் மகிழ்ச்சியாக இனி உன் வாழ்க்கையை வாழலாம். என்ன நடந்தாலும் விதிவசத்தால் நான் கஷ்டப்படுறேன்னு விதியிடம் உன் பொறுப்பை ஒப்படைத்து விடாதே. நீ என்னிடம் முறையிட்டு வேண்டினாலே எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு உண்டு என்ற கதைப்படியே உன் விதியையும் நான் சரி செய்து முறை செய்து உனக்கான சந்தோஷத்தை தந்து விடுவேன் என் செல்லமே. நானே உன்னை ஆசீர்வதித்து என் அருள் மூலமாக உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் நீ கவலைப்பட வேணா. நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கும் வரைக்கும் உன் கூடவே நான் இருந்து ஏதாவது ஒரு ரூபத்துல உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். உன் குறிக்கோளோ லட்சியமோ எதுவாக இருந்தாலும் அதில் உறுதியாக இரு. உன்னை பலவீனமாக்குவதற்காக உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயத்தையும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே என் செல்லமே. உன் எண்ணமும் செயலும் உறுதியாக இருந்தால் நீ தன்னம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் செய்ய தொடங்கினால் உனக்கு உற்ற துணையாக இந்த வராகியம்மா இருந்து உன் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயிக்கும்படி என் அற்புதத்தை காட்டி முடிப்பேன்.